அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 15:6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த 15ஆம் அதிகாரத்திலே நம்ம முதல்ல இருந்து 6 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கும்போது இது ஆபிரகாமுடைய ஒரு விசுவாசத்தின் ஒரு மைய பொருளாக இருக்குது. ஆபிரகாம் முந்தின அதிகாரத்தில் ஒரு பெரிய ஜெயத்தை சுதந்திரித்து கொண்டான். ஆனால் அந்த ஜெயத்தை பெற்ற பிறகு அவன் ரொம்ப பயந்திருப்பான். ஆகையினால்தான் ஆண்டவர் 1ஆம் வசனத்தில், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார். இப்போ ஆண்டவர் பயத்தை நீக்கிறாரு, பாதுகாப்பை கொடுக்கிறார், ஒரு பெரிய பலனை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். இப்போ தாவீது கோலியாத்தை முறியடித்த பிறகு கூட அவன் சவுலுக்கு பயந்து ஓடுனான். அவ்வளோ ஒரு பெரிய பயம். அந்த நேரத்தில் கூட ஆண்டவர் அவனுக்கு பாதுகாப்பாக இருந்தார். கர்த்தர் தாவீதோடு கூட இருந்தார். இப்போ ஆபிரகாமுக்கு ஒரு பெரிய கவலை என்ன தெரியுமா? அவன் கேட்குறான் 2ஆம் வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. இந்த என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறானே. இப்படி ஒன்றொன்னா சொல்கிறான். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அந்த வாக்குத்தத்தம் கொஞ்சம் தாமதமாகும்போது நம்முடைய உள்ளம் சோர்ந்து போகிறது. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் உண்மையானால் நிச்சயமாய் அதை நிறைவேற்றுவார். அது நிறைவேற கொஞ்சம் தாமதமானாலும் நம்முடைய விசுவாசம் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற உதவியாய் இருக்கும். ஆமேன். ஆபிரகாம் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நிறைவேறலை அப்படின்னோடனே பலவிதமான காரியங்களை செய்கிறான். அவன் சொல்கிறான், எலியேசர் இருக்கிறான் அப்படிங்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கர்ப்பப்பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். இப்போ நம்ம நினைக்கிறபடி இந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாது. ஆனால் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதன்படி தான் அந்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நீ நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் அவைகளை எண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு அவனை நோக்கி சொல்றாரு, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். இப்போ இவன் வயதானவன், சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு, ஆனால் உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாததா இருக்குன்னு சொல்லும்போது அவன் ஆண்டவரை விசுவாசிக்கிறான். ஆபிரகாம் விசுவாசித்தான். இப்போ நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நிறைய நேரங்களில் ஆண்டவர் ஒன்று சொல்லும்போது நம்ம அந்த சூழ்நிலைகளை பார்ப்போம். அப்போ நம்முடைய கணக்கு வித்தியாசமாக இருக்கும், தேவனுடைய கணக்கு வித்தியாசமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு ஆபிரகாம் பார்க்கும்போது, ஆபிரகாம் தன்னுடைய பலத்தினால் அல்ல, தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால் எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டார். இப்போ நோவாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது மழையே பெய்யலை, ஆனால் தேவனுடைய வார்த்தையை நம்பி பேழையை கட்டினான். அது அவனுக்கு ஒரு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது நம்முடைய யோசனைகளால் மற்ற முயற்சிகளெல்லாம் செய்யாமல் ஆண்டவரை மட்டும் நம்ம நம்பி இருக்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். ஏதோ ஒரு எதிர்காலம் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பயப்படுறீங்களா? உங்களுடைய குடும்பத்தை குறித்து நீங்கள் கலங்குறீங்களா? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனையோடு இருக்கிறீங்களா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்காதிருங்கள். அந்நாளுக்கு ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே ஒரு பிள்ளையை கொடுத்தார். ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றி அவனுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். இன்றைக்கு நீங்களும் ஏதோ ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் காத்திருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் சொன்ன காரியங்களை ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். நாம் ஜெபிப்போமா? கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை, நிச்சயமாய் முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பின் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உண்டு. தங்களுடைய குடும்பத்தின் காரியங்களிலே, தங்களுடைய பிள்ளைகளுடைய காரியங்களிலே, தங்களுடைய எதிர்காலத்துக்கு அடுத்த காரியங்களிலே ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதம் செய்வீராக. உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிற காத்திருப்புக்கு
ஒரு பலன் கொடுக்கிறவராய் கடந்து வருகிறபடியால் மை துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தாமதித்தாலும் அது நிச்சயமாய் வரும். ஆமேன். God bless you.